இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம். வைத்தியர் கோரிக்கை. ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்க முயற்சி. 3 நிறுவனங்கள் ஆர்வம். பொது வேட்பாளர் குறித்து ஆரோக்கியமான விவாதம் தேவை. சுமந்திரன் எம்பி அழைப்பு. பாரிய ஊழல் மோசடிகள் அரசியல்வாதிகளின் அடைக்கலம். பரிந்துரைகளும் அமுல்படுத்தவில்லை. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி 3 நாட்கள் தியானம். பாதுகாப்பு பணிகள் தீவிரம். துரதிருஷ்டவசமாக தவறு இடம்பெற்றுவிட்டது. நெதன்யாகு கவலை. காமினி மஹிந்த வாசு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி 54 வருடங்கள். அரசியலில் முக்கிய புள்ளியாகவும் இடம்பிடிப்பு. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையின் இன்ஃபுளுவன்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு ரிச்வேட் ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்நாட்களில் இன்ஃபுளுவன்சா மற்றும் ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்ஃபுளுவன்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சலுடன் இருமல், சளி, தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம். இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் குளிர்காலத்தில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்கள் பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுவன்சா வைரஸ் என்பதால் தடுப்பூசி இல்லை எனவும் பாரபட்சமில்லாமல் மருந்தை செலுத்தி தண்ணீர் மற்றும் இயற்கையான திரவங்கள் எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்க 3 நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நிறுவனங்களின் 2 வெளிநாட்டு நிறுவனங்கள் என்றும் எஞ்சியவை உள்ளூர் நிறுவனம் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதில் ஒரு நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது முன்வைக்கப்பட்ட நிறுவனங்களின் நிபந்தனைகளை ஆராய்ந்து பொருத்தமான நிறுவனத்தை தெரிவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முதலீட்டிற்காக விலை மனுக்களை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் மார்ச் 5ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. எனினும் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அதனை மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்க ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது வேட்பாளர் நியமிப்பதில் உள்ள சாதக பாதகங்களை ஆராயும் விசேட கூட்டத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்துள்ளதாக நிகழ்ச்சி தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாணத்தில் சந்திப்பொன்றை நான் மேற்கொண்டிருந்தேன். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சம்பந்தமாக முனைப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவில் சமூகத்தினர் சில பத்தி எழுதியாளர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என கேட்டிருந்தார்கள். அவர்களோடு நிறைவான கருத்துமிக்க கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த யோசனைக்கு மாறாக நான் தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அதனுடைய காரணங்களை எடுத்துச் சொல்லியிருந்தேன். அந்த கூட்டத்தின் இறுதியில் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பொதுவெளியிலே பகிரங்கமாக ஆரோக்கியமான முறையில் கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது என்கின்ற என்னுடைய யோசனையை அவர்களிடத்தே நான் சொன்னபோது அவர்களும் அதனை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். சென்ற வாரம் அல்லது நேற்றைய தினம் அப்படியொரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து நான் நினைத்திருந்தாலும் கூட சில பல காரணங்களாலேயே அது பிற்போடப்பட்டிருக்கின்றது. இது குறித்து மக்களுடைய மனதில் எப்படியான சிந்தனைகள் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் ஒரு அளவு கோலிட்டு அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒருவரை ஒருவர் தாக்கி பேசாமல் இதற்கு பின்னணியில் இது இருக்கின்றது, அதற்கு பின்னணியில் அது இருக்கின்றது என்ற எந்த பின்னணி கதைகளும் இல்லாமல் விடுத்து சரியான விதத்தில் ஒரு கருத்தை பரிமாற்றம் செய்வது நல்லது. அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகின்றோம். எனவே தயவு கூர்ந்து அனைவரும் அந்த ஒரு ஆரோக்கியமான கருத்தை பரிமாற்ற சூழலை பேணுமாறு மிகவும் அன்போடும் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படியான விடயங்களிலேயே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதிலே மக்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக வைத்து ஜனநாயக வழியிலே எப்படி கருத்து பரிமாற்றங்களை ஒருவரையொருவர் வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியும் என்பதனையும் இதன் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த முடியும். ஆகையினாலேயே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றேன் என்றார்.
ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் பெயர் குறிப்பிட்டுள்ள பிரதானமானவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களில் 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் அரசுக்கு ஏற்பட்ட 1000 கோடிக்கு அதிகமான இழப்பீட்டுத் தொகையை மீளப் பெறுவது இதுவரை எந்தவித சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இழப்பீட்டுத் தொகையை மீளப் பெறுவதற்கு தணிக்கையாளர்கள் பலமுறை பரிந்துரைத்த போதும் இதுவரை பரிந்துரைகள் அமல்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்வைக்கப்பட்ட பல பரிந்துரைகள் நிறுவனங்களின் தலைவர்களால் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது அந்த தலைவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஊழல் மோசடிகளில் தொடர்புடையவர்கள் என கணக்காய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாரிய ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்ற சுமார் 12 நிறுவனங்களை அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சீனிவரி மோசடி, உரச்சம்பவம் போன்ற பெரும் மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரிகளுக்கு எதிராக இதுவரை எவ்வித சட்டமும் அமல்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மோசடிகள் மற்றும் ஊழல் அதிகளவு இடம்பெறுவதற்கு சில அரசியல்வாதிகள் இவ்வாறான அதிகாரிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதே முக்கிய காரணம் என கணக்காய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் வரை தியானத்தில் ஈடுபடவுள்ளார். பிரதமர் மோடி எதிர்வரும் 30ஆம் தேதி டெல்லியில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு சென்று ஹெலிகாப்டரினூடாக கன்னியாகுமரிக்கு பயணமாக உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விவேகானந்தர் பாறையில் உள்ள மண்டபத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி மாலையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை அவர் 3 நாட்கள் தொடர்ச்சியாக தியானத்தில் ஈடுபடவுள்ளார். இந்த நிலையில் கன்னியாகுமரியில் நேற்று திங்கட்கிழமை முதல் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ராஃபாவில் இடம்பெயர்ந்தோர் முகாம் மீதான இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதலின் போது சுமார் 45 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதார அமைச்சகம் கூறியது. மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ராஃபா மீதான இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமான விபத்து என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நெதன்யாகு, ராஃபாவில் நாங்கள் ஏற்கனவே 1 மில்லியன் குடியிருப்பாளர்களை வெளியேற்றிவிட்டோம். மேலும் போராளிகள் அல்லாதவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதிருக்க முயற்சி செய்த போதிலும் துரதிருஷ்டவசமாக தவறுகள் இடம்பெற்றுவிட்டது என கூறியுள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து 36,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 80,000-ஐ கடந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார மற்றும் முன்னாள் அமைச்சர் காமினிதி ஜனாயக்க ஆகியோர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு இன்று 54 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 1970 மே 27 அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் முதன்முறையாக அவர் மூவரும் நாடாளுமன்ற ஆணைகளை பெற்றனர். சுதந்திர கட்சியின் பெரியத்த ஆசனத்தின் மஹிந்த ராஜபக்ச 6,626 மேலதிக வாக்குகளாலும், வாசுதேவ நாணயக்கார ஸ்ரீலங்கா சமஜக கட்சியின் கிரியல்ல ஆசனத்திலும் 6,180 மேலதிக வாக்குகளாகவும் தெரிவு செய்யப்பட்டனர். அத்துடன் நுவரெலியா தொகுதியில் 2,077 வாக்குகளை பெற்று ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக காமினிதி ஜனாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.